அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். நான் வாசித்த வேத பகுதியான 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் ஒரு காரியத்தை சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தர் தம்மை உதவி செய்வாராக. இந்த அதிகாரத்திலே சாமுவேலால் இஸ்ரவேலருக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலின் ஆட்சியிலே 2ஆம் வருஷத்தில் நடந்த ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை சவுல் ராஜா செய்கிறார். அப்ப அந்த சம்பவத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விளைவாக அவன் ராஜ்யபாரத்தை இழந்து போகிறான். அது என்ன காரியம்? ஆசாரியர்களும் பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்களும் செய்யக்கூடிய தகன பலியை, சர்வாங்க தகன பலியை இந்த சவுல் செய்கிறார். சாதாரண மனிதனான சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசி வரவில்லை என்று அவனுக்கு காத்திருந்த வேளையிலே காத்திருந்து பார்த்துவிட்டு அவன் வரவில்லை என்று சொல்லி அவனாகவே துணிந்து அந்த சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறதாக இந்த பகுதிகளிலே நம்ம வாசித்தோம். கர்த்தருடைய கட்டளையை அவன் மீறி போகிறான். அதனாலே அவன் தேவ கோபத்திற்கு ஆளாகிறான். இவன் தகன பலியை செலுத்தி முடிகிறதான வேளையிலே சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். வரும்போது அவன் சொல்லுகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போய், நீர் வரவில்லை, அதன் காரணமாக நான் துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்பதாக சொல்லுகிறார். அவன் செய்த தவறுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லுகிறான் பாருங்க. நீர் வரவில்லை, ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போனார்கள், அதனால் நான் துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்பதாக ஒரு புனிகரமான ஒரு பதிலை சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் அவன் சொல்லுகிறான். அவன் சொன்ன பதில் சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்தில் அல்ல, அது கர்த்தராகி தேவாதி தேவனிடத்தில் அவன் சொல்கிறதை போல இருக்கிறது. நான் துணிந்து அதை செய்தேன் என்பதாக சொல்லுகிறான். கில்காலிலே பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக வந்து விடுவார்கள் என்றும், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். துணிந்து செலுத்துகிறான் சர்வாங்க தகன பலியை. அப்படி என்றால் அவனுடைய மனதிலே கர்த்தரை பற்றி ஒரு பயம் இல்லாது இருந்தது. கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை துணிந்து செய்கிற அளவுக்கு அவனிடத்திலே ஒரு துணிவு காணப்பட்டது. அங்கே கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறது. சவுல் சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாதான். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக இருந்தாலும் சாமுவேல் தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய சர்வாங்க தகன பலியை சவுல் செய்தான். சாமுவேல் உடனே அவனை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை நீங்கள் வாசியுங்கள், புத்தியினமாக செய்தீர் அப்படின்னு சொல்லுகிறார். நான் வருகிறதற்கு தாமதமானாலும் நீ காத்திருக்கத்தான் செய்யணும். ஆனால் இவன் செய்த காரியம், இவன் துணிந்து கர்த்தருடைய சர்வாங்க தகன பலியை செலுத்தினபடியினாலே சாமுவேல் சவுலை பார்த்து சொல்கிறார், நீ புத்தீனமான காரியத்தை செய்தீர், அதனாலே உடைய ராஜபாரம் உம்மை விட்டு நீங்கி போயிட்டு இனி நீ ராஜாவா இருக்கிறதற்கு தகுதியற்றவராய் ஆகி போகிறீர். தேவன் தமக்கு இருதயத்துக்கு ஒரு உகந்த ஒரு மனிதனை ராஜாவாக ஏற்படுத்த போகிறார் என்று சொல்லுகிறார். இவன் துணிந்து செய்த ஒரு காரியத்தை நிமித்தம் அவன் தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்து போகிறான். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவன் தம்முடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாக்குவதை விரும்பவே மாட்டார். அதை நன்றாக கவனமாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிறு காரியத்தில் கூட தேவனுடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாகும் என்றால் அவர் அதை ஒத்துக்கொள்வதில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி செலுத்துவதற்கு நிறைய பிரமாணங்கள் இருந்தது. அது எல்லோரும் பலி செலுத்த முடியாது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்கள், பரிசுத்தம் பண்ணப்பட்ட ஆசாரியர்கள் மட்டும்தான், லேவியர்கள் மட்டும்தான் அந்த பலியை செலுத்த முடியும். அந்த ஆசாரியர்களுக்கு பலவிதமான கட்டுப்பாடுகளும் விதிமுறைகள் இருந்தது. அவர்கள் உடுத்தும் உடைகளிலும் அவர்கள் சாப்பிடும் ஆகாரங்களிலும் கூட விதிமுறைகள் இருந்தது.
அப்படி ஒரு பெரிய பரிசுத்தத்தை விரும்புகிற ஒரு தேவன், அந்த பரிசுத்த தேவனுக்கு பரிசுத்தமாய் செலுத்தப்பட வேண்டிய சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் அற்பமான ஒரு மனிதன் சவுல் கர்த்தருக்கு செலுத்துகிறான், பலியை செலுத்துகிறான். அதை துணிந்து செலுத்தினேன் என்று துணிகரமாக சொல்லுகிறார். அதனால் தேவன் அவருடைய ராஜ்யபாரத்தை அவரை விட்டு நீக்கி போடுகிறார். ஏனென்றால் பரிசுத்த குலைச்சல் ஆகுவதை தேவன் விரும்புகிறதில்லை. அந்நிய அக்கினிய பலிபீடத்தில் கொண்டு வந்த ஆசாரியர்களை தேவன் அடித்து போட்டார். உசியா கர்த்தருடைய பெட்டியை வழிநடத்திக் கொண்டு வருகிறார். ஊசா கர்த்தருடைய பெட்டி அபினதாபின் வீட்டிலே 20 வருஷங்கள் இருக்கிறது. அபினதாபின் மகனாகிய எலெயாசாரை அந்த பெட்டியை பாதுகாப்பதற்காக பரிசுத்தம் பண்ணுகிறார்கள். அந்த வேளையிலே இப்பொழுது அந்த பெட்டியை வழிநடத்தி கொண்டு வருகிறார்கள். ஒரு ரதத்தில் அதை ஏற்றி ஊசா தான் அதை வழிநடத்தி வருகிறார். ஊசா யார் என்று சொன்னால் அபினதாபின் ஒரு மகன். வழிநடத்தி கொண்டு வருகிறதான இடையிலே அந்த பெட்டி அசைகிறது என்று சொல்லி ஊசா என்ன பண்ணுகிறார், அந்த பெட்டியை பிடிக்கிறார். கர்த்தருடைய பெட்டியின் மேலே அவனுக்கு ஒரு பயம் இல்லாமல் இருந்தது. அவன் துணிந்து அந்த காரியத்தை செய்கிறான். துணிந்து கர்த்தருடைய பெட்டியை தொடுகிறான், பிடிக்கிறான். கர்த்தர் அங்கே அவனை அடித்து கொண்டு போட்டார். காரணம் என்னவென்றால், முதலாவது அவன் பரிசுத்தம் பண்ணப்படாதவனாயிருந்தான். அவன் அபினதாபின் மகனாகிய எலெயாசார் மட்டும்தான் கர்த்தருடைய பெட்டியை பாதுகாப்பதற்காக பரிசுத்தம் பண்ணப்பட்டிருந்தான். ஊசா பரிசுத்தம் பண்ணப்படவில்லை. ஒன்று. இரண்டாவது, அவன் துணிகரமாக அதை தொட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 2 சாமுவேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அவர்கள் தாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவனுடைய துணிவின் நிமித்தம் அவன் துணிந்து அதை தொட்டான். அதாவது துணிவு என்றால் எப்படி என்றால், ஒரு அசால்ட்டான ஒரு காரியம், ஒரு நிர்விசாரமாக அது ஒரு பொருட்டாக அவன் எண்ணவில்லை. கர்த்தருடைய பெட்டியின் மகிமையை அவன் உணரவில்லை. 20 வருட காலமாக கர்த்தருடைய பெட்டி அபினதாபின் வீட்டிலே, அதாவது ஊசாவின் வீட்டிலே இருந்தது. தினமும் அந்த ஊசா அந்த பெட்டியை பார்த்திருப்பான். அதன் மேல் இருந்த பயம் அவனுக்கு இல்லாமல் போனது. அதனாலே அவன் நம் வீட்டில் இருந்த கர்த்தருடைய பெட்டிதானே என்று ஒரு துணிவோடு அதை தொட்டான், அதை பிடித்தான். அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அவனை அடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த துணிந்து கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள், துணிந்து என்று சொன்னால் அறிந்து செய்கிறது. சவுல் ராஜாவுக்கு தெரியும் நாம் பலி செலுத்தக்கூடாது, ஆசாரியர்கள் தான் அந்த பலியை செலுத்த வேண்டும் என்று அவனுக்கு தெரிந்தும் அவன் துணிந்து செய்தான். கர்த்தருடைய பெட்டி பரிசுத்தமானது என்று தெரிந்தும் துணிந்து அதை பிடித்தான். அதாவது துணிந்து என்பது தெரிந்து செய்கிறது, அறிந்து செய்கிறது. அறிந்தாலும் அதன் மேலே ஒரு பயம் இல்லாமல் ஒரு நிர்விசாரமாய் அதை நினைத்து அது சொல்லுகிறது. அதனாலே தேவன் அவனை அடித்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்னே வசனங்கள் நீங்கள் பார்த்திருந்தால், அந்த பெட்டி வந்த வேளையிலே பெத்ஷிமேசின் மனுஷர்கள் அந்த பெட்டிக்குள் எட்டி பார்க்கிறார்கள். எட்டி பார்த்தவர்களை கிட்டத்தட்ட 50,070 பேரை தேவன் அடித்து போடுகிறார். அவர்கள் செய்த பாவம் என்ன? அவர்கள் அந்த பெட்டிக்குள் எட்டி பார்த்தார்கள், அவ்வளவுதான். அவ்வளவு பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அந்த பெட்டியை சாதாரண பெட்டி என்று நினைத்து அவர்கள் எட்டி பார்க்கிறார். அதிலே அந்த எட்டி பார்த்த ஜனங்களை எல்லாம் கொண்டு போட்டார்.
எட்டி பார்த்த ஜனங்களையே கொண்டு போட்டார் என்றால் தொட்டு பார்த்த ஊசாவை விடுவாரா? அவனையும் கொண்டு போட்டார். இது எல்லாவற்றிற்கும் காரணம் என்னவென்றால் துணிந்து செய்கிறதான ஒரு காரியம். அதாவது வசனம் என்ன சொல்லுகிறது? அறிந்து செய்கிறவனுக்கு அறிந்து செய்கிறது தான் துணிந்து செய்கிறது. ஒரு காரியம் இது தவறு என்று அறிந்தும் அதை துணிந்து செய்கிறது. அப்படி துணிந்து செய்தான் சவுல். அந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. துணிந்துதான் அந்த நாம் வாசித்த பகுதியில பாருங்க, அவன் சொல்லுகிறான். எப்படி சொல்கிறான் பாருங்க. கீழ்களில் பெரிஸ்து எனக்கு விரோதமாய் வந்து விடுவார் என்று நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் இல்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகவல்களை செலுத்தின என்று துணிவாக சொல்லுகிறான் பாருங்க. அதனால் தேவனுடைய நாமம் அங்கே பரிசுத்த குலத்தில் ஆக்கப்படுகிறது. சவுல் கண்டிக்கப்படுகிறான். ஊசா துணிந்து கர்த்தருடைய பெட்டியை தொட்டதினாலே ஊசா அடிக்கப்படுகிறான். இதனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நாம் கர்த்தருடைய விஷயத்திலே, கர்த்தருடைய காரியங்களிலே நாம் துணிந்து ஒரு பயம் இல்லாமல், அவருடைய நாமத்தை குறித்து ஒரு பயம் இல்லாமல் நாம் ஒரு காரியத்தை செய்வோமே என்றால் நாம் கர்த்தரால் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவோம். ஏனென்றால் கர்த்தர் மிகவும் மிகவும் பரிசுத்தத்தை அதிகமாக விரும்புகிற தேவன். சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். இருந்தாலும் சாமுவேல் தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய சர்வாங்க தகன பலியை அவன் துணிந்து செய்தபடியால் சாமுவேல் சவுலை பார்த்து புத்தினமாக செய்து என்று சொல்லுகிறார். சிறியவன் பெரியவன் ராஜா மந்திரி என்று இல்லை. கர்த்தருக்கு தேவை பரிசுத்தம் மட்டும்தான். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த தேவனை தொழுது கொள்ளுகிற நாம், அவரை அறிந்திருக்கிற நாம், கர்த்தருடைய பரிசுத்தத்தை அறிந்திருக்கிற நாம், கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய செயல்களையும் தெரிந்து அறிந்து கொண்டிருக்கிற நாம், அதற்கு மாறாக துணிந்து ஒரு காரியத்தை செய்வோமே என்றால் அறிந்து செய்கிறதான நமக்கு அநேக மடிகள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறார். இதனாலே காலை வேளையிலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த தேவனை தொழுது கொள்ளுகிற தேவ ஜனமாகிய நாம் பரிசுத்த அலங்காரத்துடனே அப்படி தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த தேவனை பரிசுத்தம் இல்லாமல் தரிசிக்க முடியாது. அவரை சந்திக்க காத்திருக்கிறதான நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா.